தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, திருவாசகத்து வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அதே வரிசையில் இன்றைக்கு எண்ணப்பதிகத்திலிருந்து 4வது பாடலை நாம் பேசவிருக்கிறோம். பத்திலன் ஏனும் பணிந்திலன் ஏனும், பத்திலன் ஏனும் பணிந்திலன் ஏனும், உன் உயர்ந்த பைங்கழல்கள் காண பித்திலன் ஏனும் பிதற்றிலன் ஏனும், பிறப்பருப்பாயம் பெருமானே முத்தணையானே மணியணையானே முதல்வனே, முறையோ என்று எத்துணை யானும் யான் தொடர்ந்து, எத்துணை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்தாற்றேனே. இது பாடல். இந்த பாடல் நமக்காகவே எழுதப்பட்ட பாடல். மாணிக்கவாசகர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வார். இது நமக்காக எழுதப்பட்ட பாடல். நம்முடைய வாழ்வு மேம்பட எழுதப்பட்ட பாடல். பத்திலன் ஏனும் பணிந்திலன் ஏனும், நான் பக்தி இல்லாமல் இருந்துவிட்டேன். அப்படி இருந்தாலும் பணிவு என்பது இல்லாமல் இருந்துவிட்டது. இருந்தாலும் பணிந்திலன் ஏனும், உன் உயர்ந்த பைங்கழல்கள் காண பித்திலன் விருப்பம் இலன், பித்திலன் ஏனும் பிதற்றிலன் ஏனும். அதை பற்றி நான் பேசுவதே கிடையாது. இறைவனது திருவடி பேறு காண்பதற்கு பல கோடி பக்தர்கள் வரிசையில் இருக்கிறார்கள். அதை பற்றி நான் பேசுவது இல்லை, நினைப்பது இல்லை. பித்திலன் ஏனும், திருவடிகளை காண வேண்டும், திருவடிகளை நினைக்க வேண்டும் என்ற விருப்பமும் இல்லாதிருந்தேன். பிறப்பறுப்பாய் எம்பெருமானே, என் பிறப்பினை அறுத்து சிவகதி சேர்த்தருளாய். எப்படி சேர்ப்பார்? பத்திலன் பணிந்திலன், உயர்ந்த பைங்கழல் காண பித்திலன் விருப்பம் இல்லாதவன், பிதற்றிலன் அதை பற்றி பேசவே மாட்டான். ஆனால் பிறப்பு அறுக்க வேண்டும், சிவகதி பெற வேண்டும். எப்படி? முத்தணையானே மணியானே முதல்வனே, எத்துணை யானும் எப்படியாவது யான் தொடர்ந்து உன்னை காண வேண்டும் என்று நான் தொடர்ந்து உன்னுடைய திருவடி கழல்களை காண வேண்டும் என்று உன்னை தொடர்ந்து, நின் திருவடி பேறு அடைய வேண்டும் என்று உன்னை தொடர்ந்து, பக்தியினை ஏற்று பணிவினை ஏற்று திருவடி காண வேண்டும் என்கின்ற பித்தினை தாங்கி திருவடி பேறு உலகெல்லாம் சொல்லி உன்னை பின்தொடர்வேன். எத்துணை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே, இனி ஒரு காலும் உன்னை பிரிய மாட்டேன். இருந்து விட்டேன். பித்திலன் பணிந்திலன் இருந்து விட்டேன். இனி ஒரு காலும் உன்னை பிரிந்து இருக்க மாட்டேன். பிறப்பறுப்பாய் எம்பெருமானே. எத்துணை யானும் யான் தொடர்ந்து, தான் சொல் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து. மாணிக்கவாசகர், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நடுவே வீடகத்தே புகுந்திடுவேன். இங்கே எத்துணை யானும் யான் உனை தொடர்ந்து, இது
பாடல் நமக்காக எழுதப்பட்டது. தன்னை அறிதல் என்ற மிகப்பெரிய சூத்திரத்திற்காக எழுதப்பட்டது. ஒவ்வொருவரும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாள் இப்படி இருந்து விட்டேன், இது சரியில்லை, இது சரி, சரியான பாதையை இனி விட்டு எங்கும் விலக மாட்டேன். இளைஞர்களுக்காக எழுதப்பட்டது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். முதல் 2 வரிகள் தன்னை அறியாது இருந்த வரி. இறுதி 2 வரிகள் தன்னை அறிந்தவுடன் மாறி நின்ற வரி. பித்திலன் பணிந்திலன் பக்திலன் பிதற்றிலன் இல்லாது இருந்தேன். இது தன்னை அறிவதற்கு முன்பு இருந்த நிலை. தன்னை அறிந்த பின் மாறிய நிலை என்ன? எத்துணை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே. இது தன்னை அறிந்த பிறகு வந்து மேம்பட்ட நிலை. மனிதன் தன் நெறி அறிந்த பிறகு, தன்னை அறிந்த பிறகு மேம்பட்ட நிலையிலே இருப்பான். தன் திறமையை அறியாத பொழுது மேம்பட்ட நிலையிலே இல்லாது இருப்பான். ஆக நாம் அனைவரும் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. அறிந்து கொண்ட பிறகு எத்துணை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே, அதனாலே பிறப்பறுப்பாய் எம்பெருமானே, எனக்கு சிவகதி தருவாய் எம்பெருமானே. இதை வாழ்வியல் நெறியிலே பொருத்தி நாம் பார்க்கிறோம். நம்மை நாம் அறியாத பொழுது இருந்த நிலையை விட நம்மை நாம் அறிந்த பொழுது இருக்கின்ற நிலை மேம்பட்ட நிலையாக இருக்கின்ற பொழுது அந்த நிலையிலே தொடர்ந்தால் நாம் நமது இலக்கினை எளிதாக அடையலாம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை தானே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே திருமூலர் சொல்லுகிறார். நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் படிக்கின்ற காலத்திலே தம்மை அறிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் பணி செய்கிற காலத்திலே தம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நமது திறமைக்கு ஏற்ப நம்மை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நெறியினை இந்த பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. நான் பத்திலனாக இருந்தேன், பணிந்திலனாக இருந்தேன், பித்திலனாக இருந்தேன், பிதற்றிலனாக இருந்தேன். இப்போ எப்படி இருக்கிறேன்? முத்தனையானே, மணியணையானே, முதல்வனே, சிவபெருமானே, எத்துணை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே. உன்னை பிரிந்து இனி இருக்கவே மாட்டேன். உன்னை பிரிந்து நான் இருக்கவே மாட்டேன். அதைத்தான் மாணிக்கவாசகர் ஆசைப்பட்டேன், ஆசைப்பத்திலே கூட இந்த கருத்தை சொல்லுகிறார். அருமையான வரிகளோடு தொடங்குகிறார். அதாவது உன் திருவடிகளை பற்றி வைத்துக்கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரற்றி உன்னை பிரிய மாட்டேன், இருக்கா உன் திருவடிகளை என் தலையிலே சுமப்பேன். தலையிலே சுமந்து எம்பெருமான் பெருமான் என்று சொல்லிக் கொண்டிருப்பேன். இது ஒரு பெரிய வளர்ச்சி குறித்து நாம் நம்மை வளர்த்து கொள்ளுகின்ற வரிகள். இந்த வரிகளை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். தொடர்ந்து படித்து நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது, நம்முடைய திறமைகளை நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அப்பர் சொல்வார், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நமச்சிவாயம் நன்னெறி காட்டும்.
நான் உன்னுடைய திருவடிகளில் உன் உயர்ந்த பைங்கழல்கள் காண பித்திலன் அதன் மேல் விருப்பமிலன், பிதற்றிலன் அதன் பெருமைகளை நான் சொல்லியதில்லை. பிறப்பறுப்பாய் எம்பெருமானே, சிவகதி தருவாய். ஏனென்றால் நான் முழுதுமாக மாறிவிட்டேன், உன்னை பிரிந்து இனி இருக்க மாட்டேன். நின் திருவடியை நினையாது நான் இருக்க மாட்டேன். இப்படி நாம் நம்மை முழுமையாக சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் எங்கு செல்ல வேண்டும், நம்முடைய இலக்கு என்ன, நாம் எங்கு இருக்கிறோம், அந்த இலக்கினை நாம் எவ்வாறு அடைய வேண்டும், நாம் இருப்பதற்கும் நமது இலக்கிற்கும் என்ன இடைவெளி இருக்கிறது, இந்த இடைவெளியை நாம் எவ்வாறு சரி செய்யவிருக்கிறோம் என்று நம்மை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நமது செயல்பாடுகளை தீர்மானித்தால் வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறலாம். இதனைத்தான் மாணிக்க வாசகர் இந்த வரிகளிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். மாணிக்க வாசகர் பெரிய பக்திமான், திருவடிகளையே எண்ணியிருந்தவர். ஆனால் அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டு பாடிவிடுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை என்று தன்னைத்தானே எழுதி கொள்ளுகிறார், தன்னைத்தானே அந்த பாடலில் நிறுத்தி கொள்ளுகிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? கல்லாமல் இருப்பவர்களையும் கல்லாமணத்து கடைப்பட்டு இருப்பவர்களையும் இறைவன் ஆட்கொள்வான் என்பது பொருள். அப்படி நாம் நமது நிலையினை தீர்க்கமாக நாம் சிந்தித்து, நமது திறமைகளை தீர்க்கமாக நாம் அறிந்து, நாம் எங்கிருக்கிறோம், நாம் எங்கு செல்லவிருக்கிறோம், எங்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதை தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதற்கேற்ப நம்மை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற வாழ்வியல் நெறி. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.